ஓமலூரில் சேலம் தொகுதி திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும். காடையாம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை தாலுகா மருத்துவமனையாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி கணவாய்புதூர்ல இருந்து கண்ணப்பாடி வழியாக ஏற்காடு செல்லும் சாலை விரிவுபடுத்தப்படும். சாலை விரிவாக்கம் செய்யப்படும். டானிஷ்பேட்டையில் பகுதியில் உள்ள மாநில அரசின் விதை பண்ணையில அரசு வேளாண்மை கல்லூரி கொண்டு வர முழு நடவடிக்கை எடுக்கப்படும். கணவாய்புதூர் ஊராட்சி லோக்கூர் ஆர்எஸ் பகுதியில் நீண்ட காலமாக வசிக்கும் குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க முழு முயற்சி எடுத்து ஆவணங்கள் வழங்கப்படும். இது தலைவர் அவர்கள் இந்த பகுதிக்கு சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள். செய்வார் நம்பிக்கை இருக்கா? நிச்சயம் நம்பிக்கை இருக்கா? இது மட்டும் இல்லாம மிக முக்கியமான வாக்குறுதிகள். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா நேற்று முன்தினம் காங்கிரஸ் பேர் இயக்கமும் கிட்டத்தட்ட நம்முடைய தேர்தல் அறிக்கையை அவங்களும் அப்படியே வழிமொழிஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. மகளிர் இங்க வந்திருக்கீங்க. 2014ஆம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? மகளிர் சொல்லுங்கம்மா. 450 ரூபாய் இருந்துச்சு. இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 1200 ரூபாய். இப்போ மோடி புதுசா ஒரு வடை சுட்டிருக்காரு. என்ன வடை? நம்ம பொதுவா என்னமா சொல்லுவோம்? பொய் சொல்றவன சொல்லுவோம், நல்லா வாயில வடை சுடுறான்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மோடி என்ன தெரியுமா பண்ணுவாரு? அந்த வடையை சுட்டு மத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாரு, அந்த வடையை அவரே சாப்பிட்டுருவாரு. அப்படி அவர் சுட்ட ஒரு வடை தான் மகளிருக்கு பரிசு தொகையாக கேஸ் சிலிண்டர் விலையை 100 ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்னாரு. ஆமா, 450 ரூபாய் இருந்த கேஸ் சிலிண்டர் விலைய 1200 ரூபாய் ஏத்துனது யாருமா? நீங்க சொல்லுமா. மகளிர் ஏத்துனது யாரு? 800 ரூபாய் ஏத்துனது யாரு? இப்போ உங்களை ஏமாத்தணும்னு தேர்தல் வருதுங்கிறது காரணத்துக்காக 100 ரூபாய் கம்மி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? ஆனா நம்ம தலைவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா கேஸ் சிலிண்டருடைய விலை ஒரு கேஸ் சிலிண்டரும் 500 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். செய்வார் நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். செய்வார் நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி 1 லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கார். நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி மிக முக்கியமான வாக்குறுதிமா தலைவர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம தேசிய நெடுஞ்சாலையில பயணம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், நேஷனல் ஹைவேஸ்ல போகும்போது 10 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி டோல் பூத் இருக்கு. சுங்கச்சாவடியில 100 ரூபாய் 120 ரூபாய் 150 ரூபான்னு வசூல் பண்றாங்க. தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. திமுக நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்றப்படும், டோல் பூத்துகள் அனைத்தும் அகற்றப்படும். இனிமே தேசிய நெடுஞ்சாலையில பயணம் செய்யறதுக்கு ஒன்றிய அரசுக்கு நம்ம 1 ரூபாய் கொடுக்க தேவையில்லைன்னு தலைவர் அறிக்கையில கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் செய்வார் நம்பிக்கை இருக்கா? ஏன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னு சொல்லட்டுமா? தலைவர் அவர்கள் 2021 ஆட்சி அமைச்சார். மக்களுடைய வாக்கு பெற்று மக்கள் நீங்க சேலத்துல நீங்க ஓட்டு போடல, இருந்தாலும் சேலத்துக்கு செஞ்சாரு. ராஜேந்திரன் மட்டும்தான் ஜெயிச்சாரு. மற்றவங்க எல்லாரும் நீங்க தேர்தலில் திமுக வாக்களிக்கல, நம்ம வெற்றி வாய்ப்பா எடுத்தோம். இருந்தாலும் சேலம் பகுதிக்கு இவ்வளவு செஞ்சிருக்காரு. தலைவர் 2021 மக்களுடைய அன்பை பெற்று தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவு பெற்று வாக்கு பெற்று முதலமைச்சரானார். அவர் யார் காலையா உழிந்து முதலமைச்சரானாரா? தவழ்ந்து போய் முதலமைச்சரானாரா? நான் யாரும் சொல்றேன்னு தெரியுது இல்ல, அதுக்கு மேல வேணாம். அதனாலதான் என்ன பண்ணாரு? வந்த உடனே தேர்தல் வாக்குறுதி ஒன்னா நிறைவேற்றினாரு. அதிமுக ஆட்சி மிகப்பெரிய கடும் நிதி நெருக்கடியில் வச்சுட்டு போயிட்டாங்க, கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ தலைவர் என்ன பண்ணாரு? சொன்ன வாக்குறுதியில முதல் 5 கையெழுத்து போட்டாரு. முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்து 5 கையெழுத்து போட்டார். முதல் கையெழுத்து என்ன பண்ணாரு? பெட்ரோல் விலை 3 ரூபாய் கம்மி பண்றேன்னாரு. பண்ணாரா இல்லையா? பண்ணாரா? அதே மாதிரி மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொண்டு வந்தாரா? பயன்படுத்துறீங்களாமா? இது வரைக்கும் இந்த மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தின் மூலமா தமிழ்நாடு முழுக்க எத்தனை பயணங்கள் தெரியுமா மேற்கொண்டிருக்கீங்க? மகளிர் 465 கோடி பயணங்கள். எவ்வளவு தெரியுமாமா? 465 கோடி பயணங்கள். இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. இதுதான் திராவிட மாடல் அரசு. இதுதான் மகளிருடைய வெற்றி. இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க? அத பிங்க் பஸ் சொல்றது இல்ல. எல்லாருமே என்ன சொல்றாங்க? தலைவர் பேரை சொல்லி
ஓமலூரில் சேலம் தொகுதி திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தார், சிலிண்டர் விலை குறைக்கப்படும், பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.